ஒரே நாளில் ஒரு டேட்டில் ரிலீஸ் ஆன டாப் 3 தனுஷ் vs கார்த்தி மூவிஸ் அந்த ஷார்ட் ஸ்டுடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் ஸ்டுடியோ ஃபுல்லாக பாருங்கன்னா எண்டிங்கில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இருக்குது. நம்பர் 3ல் 2010 கார்த்தி நடிச்ச 1001 படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாளைக்கு தான் தனுஷ் நடிச்ச குட்டி படமும் ரிலீஸ் ஆகுது. இப்போ தான் 1001 ஒரு சூப்பரான படமாகவே இருந்தாலுமே ஏன்னா அப்போ ஒரு ஃப்ளாப்பான படம் தான். ஏன்னா தனுஷ் நடிச்ச குட்டி வந்து ஒரு ஆவரேஜான படம். அதனால் கிளாஸ் ஜெயிக்குது குட்டி தான். டாப் 2ல் 2011 தனுஷ் நடிச்ச ஆடுகளம் படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாளைக்கு தான் கார்த்தி நடிச்ச சிறுத்தை படமும் ரிலீஸ் ஆகுது. இதில் 2 படமே சூப்பராக தான் ஓடிச்சு. ஏன்னா சிறுத்தை தான் பிளாக் பஸ்டராக ஹிட் ஆகுது. இந்த கிளாஸ் ஜெயிச்சது கார்த்தியோட சிறுத்தை தான். நம்பர் 1ல் எந்த ஆக்டரோட மூவி இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி உங்களுக்கு தனுஷ் பிடிக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கார்த்தி பிடிக்கணும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. பார்ப்போம் யார் யாருக்கெல்லாம் கார்த்தி தனுஷை பிடிக்குதுன்ட்டு. நம்பர் 1ல் 2016 தனுஷோட கொடி படம் ரிலீஸ் ஆகுது. அதே நாளைக்கு தான் கார்த்தியோட காஷ்மோரா படமும் ரிலீஸ் ஆகுது. இதில் இந்த 2 படமே டபுள் ஆக்ஷன் படம். இதில் காஷ்மோரா படம் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷனே அடிக்கல. அதனால இது வந்து ஒரு ஃப்ளாப் ஆகிடுது. ஏன்னா தனுஷ் நடிச்ச கொடி படம் ஹிட் ஆகிடுது. கிளாஸ் ஜெயிச்சது தனுஷ் தான்.